குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நீதிபதியா? ஆனா அவ தான் பொண்ணு, அவளுக்கு தான் மனசு இருக்கு, அவளுக்கு தான் காயம்பட, அவளுக்கு தான் நீதி. எங்க வீட்டுல பெண்கள் இல்ல, என்னை பெற்ற தாய் இல்ல, என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்ல, என்னை நேசிச்சு நிக்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்ல, என்னை உயிரா நேசிச்சு வந்து வாழ்கிற என் மனைவி இல்ல, அவளுக்கு எல்லாம் மனசு இல்ல, காயம் இல்ல. ஒரு சமூகத்தை நேசிச்சு நிக்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தேனா அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன, உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கு? அரசியல் தலைமையில பெரிய தலைமை, பண்பாடு மிக்க, என்னடா இந்த நாட்டை புண்ணியவானும் கண்ணியவான ஆண்டுகிட்டு இருக்கீங்க? என்ன யோக்கியது இருக்கு என்னை கேள்வி கேட்க பேசுறதுக்கு? அரசியல் நான் கேட்டதுல உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்க பண்ற செயலுக்கு பேர் என்ன? நீ எப்படி முடிவு பண்ற? எப்படி முடிவு பண்ற நீ? தெரியுதுல்ல, விசாரணைன்னு தெரியுதுல்ல, நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு? உன்னை யார் எப்படி பேச சொல்றது? வழக்கை தொடுத்தது நான், வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள நீ நீ வந்து ஒரு பாலியல், நீங்கள் ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார்? நீ யாரு? எப்படி சொல்லுவ? எப்படி சொல்லுவ? அது தொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கேரளால நேத்து வந்த தீர்ப்பு என்ன? ஒரு பெண் சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையா இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? கேட்டுக்காரா நீதிபதி? அவரும் நீதிபதி தானே, நீதிபதி தானே. அப்புறம் பக்கத்துல தானே இருக்கு, 15 கிலோமீட்டர் தூரத்துல. சொல்லலாம் தம்பி, 1000 பேர் சொல்லலாம். இப்ப நான் உங்க மேல பழி சொல்லவா? சொல்லிட்டு போவா? யாரும் சொல்லலாம். அப்படியே ஏற்கனவே இருக்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது நீ எப்படி குற்றச்சாட்ட வைப்ப? விசாரணை முடிவுல தானே தெரியணும். அதுக்குள்ள ஏன் நீ குற்றச்சாட்ட வைக்கிற? உன் நோக்கம் என்ன? நீ என்ன தகுதியை பத்தி பேசுற, அருகதையை பத்தி பேசுற? நீங்க தலைமை பண்போட பேசுங்க, நடந்துக்கிறீங்க. இந்த நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவங்களா வாய் திறந்தது எங்கே? அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை கொடுமைக்கு நாடங்களும் 9வது படிக்கிற பிள்ளையா 4 வாத்தியார்கள் சேர்ந்து கற்பமாக்குனாங்களா, அதுக்கு வாய் திறந்தது? தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில, அதுல அந்த கொலையில அந்த சாவுல என்ன, அதுக்கு கருத்தென்ன? மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8-10 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சானே, அதுல உங்க கருத்தென்ன? தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை ஆசிரியர் தாளாளர்கள் துன்புறுத்துவதில் உங்க கருத்தென்ன? தம்பி? 3 வயது குழந்தைய மயிலாடுதுறையில ஒருத்தன் அது வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்குது, அதுல உங்க கருத்தென்ன? அப்போ வாயில என்ன இருந்தது? ஏன்னா இங்க யாரும் இல்ல.